Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இப்ப நடந்த இந்த மானியக்கோரிக்கை மீதான விவாதம் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு மீதான விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இருந்திருக்குமா? இப்ப முதலமைச்சர் பேசினது, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் தான். திமுக ஆட்சியின் மீது என்னதான் நீங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை பத்தி பேசினா கூட இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இங்க கிடையாது. சிஎம் என்ன பேசுறாருன்னா தூத்துக்குடி சம்பவம். தூத்துக்குடி இஸ் a law and order breakdown. ஸோ இது என்னன்னா, ஒரு அரசாங்கம் சட்டம் இயற்றி இத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் வேணும்னா சொல்லலாம். சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாம நீங்க வந்து அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்வதற்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அமைச்சரவை மாற்றம், இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து முதலமைச்சர் மீது திணிக்கப்பட்டது. அவருடைய விருப்பத்துக்கு ஆக இது நடந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆதவர்ஜுன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசணும்னு நினைக்கிறேன். திமுக ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சுன்றாரு. அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஏன் ஆட் பண்ணணும்னே புரியல. அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திரால ஒரு வேகன்சி இருந்தப்போ அந்த மாநிலங்களவை உறுப்பினர் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதான் அதுவும் இப்ப இல்ல அப்படிங்கிறதா. தமிழ்நாட்டு அரசியலை விட்டு போவதற்கு அவருக்கு பெரிய விருப்பம். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமா தான் திமுக மேல தொடர் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுற சூழல்ல அந்த மானிய கோரிக்கையோட தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்கா தூத்துக்குடியிலேருந்து முன்னாடி நடந்த சாத்தான்குளம் சம்பவம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து வெங்கை வயல்னு இப்ப நடக்கிற சம்பவங்களை மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. காவல்துறைக்கான பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டு இருக்கிறாரு. இப்ப நடந்த இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு மீதான விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இருந்திருக்குமா? இல்ல, முற்றுப்புள்ளிங்கிறது வந்து விமர்சனங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு. ஏதாவது ஒரு விமர்சனம் ஒரு ஆட்சியின் மீது இருந்து கொண்டே தான் இருக்கும். யாருமே விமர்சனம் செய்யாத ஆட்சியை யாராலும் நடத்த முடியாது. அது எவ்வளவு பெரிய ஜம்பவானாக இருந்தாலும் அவருடைய ஆட்சியில் குறைகள் நிச்சயமாக இருக்கும். குறைகள் இல்லாத ஒரு ஆட்சியோ இல்ல விமர்சனம் இல்லாத ஒரு ஆட்சியை எதிர்பார்க்க முடியாது. விமர்சனம் இல்லாத ஆட்சி வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதும் இல்லை. விமர்சனங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ முதலமைச்சர் பேசினது, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் தான். ஏனென்றால் திமுக ஆட்சியின் மீது என்னதான் நீங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை பத்தி பேசினா கூட இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இங்க கிடையாது டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சிஎம் என்ன பேசுறாருன்னா தூத்துக்குடி சம்பவம். தூத்துக்குடி இஸ் a law and order பிரேக் டவுன். அந்த இடத்துல இன்னொன்று ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் படிச்சிங்கன்னா எல்லாருமே அங்கே யாருமே இல்லை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து மற்ற மாவட்ட எஸ்பியிலேருந்து ஐஜியிலேருந்து டிஐஜியிலேருந்து யாருமே அந்த ஃபீல்டில் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக அஸ்திரங்களாக கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒன்றும் பெரிய புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பொள்ளாச்சியை பத்தி பேசுறாங்க. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் அதிமுகவை குறை சொல்வதற்கான விஷயங்களை தவிர இவங்கள் மீது இருக்கிற விமர்சனங்களை குறைப்பதற்கும் அதை ஒரு டூலா இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதை மீறி என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்வது என்னன்னா, அவங்க ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. 2026ஆம் ஆண்டு எங்களுடைய ஆட்சி தான் மீண்டும் வரப்போகிறது. வெர்ஷன் 2.0 ஆஃப் டிராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் பார்ப்பீங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. 26ல் ஒரே ஒரு வருஷன் தான் அது ஏடிஎம்கே. ஸோ அது பரஸ்பர குற்றச்சாட்டு தான். அதுல ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி சட்டசபையில் எப்பொழுதெல்லாம் விவாதம் நடக்கிறதோ அப்பொழுது அதிமுக இப்போ ரெலவெண்டா இருக்கிற இஷ்யூஸை எடுத்தாலும் கூட திமுக வந்து ரொம்ப ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே தூத்துக்குடி, சாத்தான்குளம், பொள்ளாச்சி இந்த 3 விஷயங்களை பத்தி மட்டும்தான் கடந்த 5-6 ஆண்டுகளாக பேசி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பத்தி பேசணும் தான், இல்லைன்னு சொல்ல. இதை பத்தி பேசுகின்ற அதே நேரத்தில் தங்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகளையும் திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் ஆட்சியில்
என்னென்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ நேற்று அந்த பாலிசி நோட்டில் வந்து போக்சோ கேஸ், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 100% ரிப்போர்ட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு புறம் அது வந்து அவேர்னஸாக இருந்தாலும் கூட, ஒரு புறம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ தைரியம் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அது ஏன் நடக்குது, அந்த குற்றங்களை களைய வேண்டிய, அந்த குற்றங்களை குறைக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு அவசியமும் இந்த அரசுக்கு இருக்கிறது. ஸோ லா அண்ட் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் திமுக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுல வந்து யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை சரியாக தான் எதிர்க்கட்சிகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து விவாத பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, டிஎம்கேவை சார்ந்த மதியழகன் எம்எல்ஏ வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது 3வது குழந்தைய வந்து பெற்றுக்கிறவங்களுக்கு சலுகை கொடுக்கணும் அப்படின்னு. இப்பதான் மறுவரையறை சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கூட்டம் சவுத்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரு. அப்போ மீண்டும் மக்கள் தொகையை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு நகருக்குதா? அந்த சலுகைகள் கொடுக்கப்படுமா? இது ஒன்றியத்தையோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட்ல மக்கள் தொகையை குறைக்கணும்ன்றதுக்கு எதிரான ஒரு ஸ்கீமா பார்க்கணுமா? எப்படி நகரும்? இல்ல, இது வந்து முதல் மாநிலமா தமிழ்நாடு இல்லை. ஏற்கனவே ஆந்திராவில் வந்து நீங்கள் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளுங்கள், 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படும். அதாவது லோக்கல் பாடிஸ்ல, உள்ளாட்சிகள்ல வந்து உங்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாகும்ங்கிற ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆந்திரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ரிவர்ஸ் பாப்புலேஷன் வந்து எந்த நாட்டிலையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனது கிடையாது. பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. எங்கேயுமே ரிவர்ஸ் பாப்புலேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகலை. ஸோ இது என்னன்னா, ஒரு அரசாங்கம் சட்டம் இயற்றி இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள் வேணும்னா சொல்லலாம். சட்டம் இயற்றி இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதால் எனக்கு என்ன பயன்? என்னிடம் அந்த 3வது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்கிட்ட ஃபினான்சியல் ரிசோர்சஸ் இருக்கா? இன்னொன்று, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமா இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு? இப்போ கணவனும் மனைவியும் வேலைக்கு போகும் பட்சத்தில் அந்த குழந்தையை எங்கு விட்டு செல்வார்கள்? அது எவ்வளவு காஸ்ட்லியான அஃபேர். இந்தியாவில் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரன் பண்றாங்களா? நிச்சயமா கிடையாது. ஸோ சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாம நீங்க வந்து அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்வதற்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது என்ன அரசு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் படுதோல்வி அடைவார்கள், அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது மக்கள் யோசிப்பாங்க, ஓ அரசாங்கம் சொல்லுது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஓகே எனக்கு செலவு குறையும், ஒரு குழந்தையை 3 குழந்தையை பெற்றுக்கொண்டு ஒரு 3 குழந்தைக்குமே ஒரு ஆவரேஜ் லைஃப் கொடுக்கறதுக்கு 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டால், அல்லது 2க்கு பதிலாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல கொடுக்கலாங்கிறதுனால தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இன்னொன்று வந்து பாப்புலேஷன் அதிகமாக ஆக அதனுடைய இல் எஃபெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சதுனால தான் இங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆச்சு. இன்னொன்று, இங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அதிகமான கல்வி கொடுத்ததுனால தான் இங்க பாப்புலேஷனை வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிந்தது. ஒரு பெண் கல்வி அறிவு பெறும் பொழுது அந்த குடும்பம் கல்வி அறிவு பெறும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பெண்கள் வந்து சுயமாக சிந்தித்து ஓகே ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும் அப்படிங்கிற அந்த பெண்களுடைய சுய சிந்தனையில் தான் இந்த பாப்புலேஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்க வந்து இன்னொரு குழந்தையை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள், 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அது வந்து நிச்சயமா ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமாகவோ இல்லை அது ஒரு ரூலாகவோ எல்லாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அது எப்படி கொண்டு வரப்பட்டாலும் அது மிகப்பெரிய தோல்வி அடையும். முதலமைச்சர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. 16 பெற்ற பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாலும் 16 குழந்தைகள் கூட பெற்றுக்கலாமோ, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில அப்படிதான் பாப்புலேஷனை நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோங்கிறது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. பட் வந்து ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அது இல்லாமல் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சலுகைகள் கொடுங்கன்னா ஓகே, பெற்றுக்கொள்வதற்கான சலுகைகளையும் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கான முயற்சிகளை யார் எடுப்பது, அதை வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை யார் ரன் பண்றது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யார் பண்றது, அதற்கான கட்டமைப்புகளுக்கு உங்களுக்கு செலவு எங்கேருந்து வரும், எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும். ஸோ இது போன்ற விஷயம். ஏற்கனவே பாப்புலேஷன் இங்கேயே அர்பனைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு கணவன் மனைவியினுடைய குடும்பத்தில் தலையிடுவதற்கு அரசாங்கம் யார்?
காலனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இது வரவேற்கத்தக்கது, இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது 2 விதமா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்கள இழிவா பயன்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து கீழ்த்தரமா நடத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சொல்லு. இப்படி பயன்படுத்தாததுனாலயே அவங்களோட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா, அந்த வார்த்தையினால என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த அரசாங்கம் நிச்சயமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் வன்கொடுமைகளுக்கும் நடவடிக்கை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது போன்ற சிம்பாலிக் விஷயங்களும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊர்ல வந்து அந்த பெயர் பலகையை வைத்தே இது வந்து யார் எந்த மக்கள் வசிக்கும் இடம் என்று தெரிந்துவிடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது நாம் வந்து தமிழ்நாட்டில் என்ன பெருசாக பேசுகிறோம், இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன்லாம் கிடையாது. பட் ஒரு பெயர் மாற்றம், காலனி அப்படிங்கிற வார்த்தையை தவிருங்கள் அப்படின்னும் போது இன்னைக்கு பெருசாக தெரியாது. 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து யாரும் தங்களுக்கு பின்னால் ஜாதி பெயர்களை போட்டுக்கொள்வதில்லை. அப்போ வந்து அந்த பெயர்களை போட்டுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்களா, அப்போ எல்லாருக்கும் அப்படிதான் தோணியிருக்கு. இதுல என்ன இருக்குது, பேர் போட்டுக்கலன்னா ஜாதியை ஒழிச்சிடலாமா? ஜாதியை ஒழிக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து உங்க பேர் போட்டுக்காம இப்ப நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னா அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், எந்த ஜாதியை சார்ந்தவருங்கிறது பெயர்லயே எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ இது ஒரு சிம்பாலிக்கான இஷ்யூ தான். பட் லார்ஜர் இஷ்யூ வந்து கவர்மெண்ட் வந்து SC/SC ஆக்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா ஃபாலோ பண்ணணும், அதனுடைய அந்த கன்விக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசாங்கம் ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துல வந்து ரொம்ப இந்த மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது திமுக அரசு மட்டும் இல்லை, எல்லா அரசினுடைய கடமை. இன்னொன்று, திமுக மீது ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வைக்கிறோம்னா சமூக நீதி என்று தினமும் பேசுகிறவர் அவர்கள். ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து இது போன்ற அவங்களுடைய ஆட்சியில் இது போன்ற அதிகப்படியான குற்றங்கள் நடப்பதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் மீது விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம், செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற வழக்கின் பேர்ல ராஜினாமா பண்ணார். பொன்முடி அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுனால அந்த ஆபாச பேச்சுகள் காரணமா ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு. அந்த அமைச்சரவை மாற்றம் அவர் மேல அதாவது திமுக அரசு மேல இருந்த விமர்சனத்துக்கு இல்லடா பூசப்பட்ட பொன்முடியால வந்த ஒரு அவப்பேருக்கு ஒரு தீர்வு கண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாமா? இனிமே அமைச்சரவை மாற்றத்தின் மூலமா 26க்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறேன்? செந்தில் பாலாஜியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? இல்ல, இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து முதலமைச்சர் மீது திணிக்கப்பட்டது. அவருடைய விருப்பத்துக்கு இது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். பாலாஜி அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள்னா உச்சநீதிமன்றம் கெடு கொடுத்துட்டாங்க. ஒன்று அவர் வந்து மந்திரியா இருக்கணும், இல்லைன்னா வந்து பெயிலில் இருக்கணும். ஏதாவது ஹஸ் டு சூஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட் அப்படின்னும் போது முதலமைச்சருக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு அரசியல் காரணங்களுக்காக திமுகவினுடைய 2026ஆம் ஆண்டு தேர்தல் வியூகத்தில் செந்தில் பாலாஜி மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு நபர். 26ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க ரொம்ப தேவைப்படும் நேரம். ஸோ அவரை வந்து மந்திரி பதவிக்காக அவர் மீண்டும் அவருடைய பெயில் கேன்சல் பண்ற விஷயங்கள் எல்லாம் திமுக ஏத்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணார். இது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி. பொன்முடி அவர்களை வந்து அன்றே முதலமைச்சர் வந்து அவரை பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இப்போ நிறைய காரணம் இருக்கு, அரசியல் காரணங்களும் இருக்கிறது, அதுல பர்சனல் ஈக்குவேஷன்ஸும் இருக்கு. திரு பொன்முடி அவர்கள் வந்து திரு ஸ்டாலினோட கான்டெம்பரரி, 2 பேரும் ஒரே 1989ஆம் ஆண்டு தான் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார்கள். ஸோ அவங்க வந்து கான்டெம்பரரியா இருந்தவங்க, ரொம்ப ஒரு 2 பேரும் நண்பர்களாக இருந்தவர்கள். இன்னொன்று, பொன்முடி அவர்கள் வந்து அந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒரு மிக மூத்த பதவியில் இருந்தவர். 1989ஆம் ஆண்டிலிருந்து முதல் முறை MLA ஆனதிலிருந்தே அவர் அமைச்சராக தொடர்கிறார். ஸோ அவரை நீக்குவது வந்து திமுக போன்ற ஒரு கட்சியில் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்படி நடக்கும்போது அதையும் ஆட் பண்ணும்போது என்னை பொறுத்தவரையில் வந்து திரு பொன்முடி அவர்களை வந்து ராஜினாமா செய்ய சொன்னதே வந்து திமுக போன்ற ஒரு கட்சியில வந்து ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ஒரு சீனியர் லீடர். அவரை வந்து நீங்க ஒரு பேச்சுக்காக இல்லை, ஒரு பேச்சு இல்லை, பொன்முடி அவர்களுடைய தொடர் பேச்சுகள் வந்து ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது.
ஸோ அதனால இது திணிக்கப்பட்டது தான். இது ஒன்றும் அவங்க விருப்பப்பட்டு இந்த அமைச்சரவை மாற்றத்தெல்லாம் பண்ணலை. பட் அமைச்சரவையை மாற்றி அமைக்கும் பொழுது அந்த 2 அமைச்சர்களுடைய அந்த 3 இலாக்காக்களை பிரித்து கொடுக்கும் பொழுது பல காஸ்ட் கால்குலேஷன்ஸையும் ஈக்குவேஷன்ஸையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் வந்து அந்த போர்ட்ஃபோலியோஸை பிரித்து கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறேன். ஏனென்றால் பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் பட்சத்தில் வட மாவட்டங்களில் வன்னியர் இன மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் சென்று விடக்கூடாது என்பதற்காக சிவசங்கர் அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவியான டிரான்ஸ்போர்ட்டு, அதே போன்று கொங்கு மண்டலத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயமான கவுண்டர் மக்களுக்கு என்னதான் செந்தில் பாலாஜி அவர்களை பதவியிலிருந்து விலக சொன்னாலும் அவரிடம் இருந்த பவர்ஃபுல் எக்ஸைஸ் போர்ட்ஃபோலியோ இன்னொரு அந்த சமுதாயத்தை சார்ந்தவரிடம் இருக்கிறது. இன்னொரு யாதவ மக்களுடைய வாக்குகளுக்காக ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதல் துறை, அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார் ஓட்ஸ்க்காக இன்னொன்று நாடார் ஓட்ஸ் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு போகுமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கிற நேரத்தில் மனோ தங்கராஜ் அவர்களை 7 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அனுப்பிச்சாங்க, எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் காஸ்ட் கால்குலேஷன். இதில் ஒரு மெசேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் வார்த்தைகள் கவனமாக இருங்கள், யாராக இருந்தாலும் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்கள் வந்து உங்களுடைய பாதையிலிருந்து தவறினால் அது ஒரு மெசேஜ். 2வது வந்து ஒரு பெரிய காஸ்ட் கால்குலேஷனையும் போட்டு தான் இந்த அமைச்சரவை மாற்றத்தை பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில் அவர் கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவருக்கு கட்சியில் என்ன ஏதாவது ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அந்த மாதிரி யாராவது பொறுப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாவேக பூத் கமிட்டி கூட்டம் 2 நாட்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது. கொங்கு மண்டலம் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அதிமுகவா, செந்தில் பாலாஜியா, அண்ணாமலையான்னு கோயம்புத்தூர்ல காலடித்தோனே இது யாருக்குங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும்னு ஆதவ அர்ஜுனாவும் பேசியிருந்தாரு. அங்க திரண்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி அவ்வளவு ஒரு கூட்டம். இது வெறும் ரசிகர் பட்டாளம் அப்படின்னு எடுத்துக்கிறதா 26ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இருக்கிறது அந்த கூட்டத்தை? இல்ல, ஆதவ அர்ஜுன் வந்து எல்லாத்துக்குமே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசணும்னு நினைக்கிறேன். திமுக ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சுன்றாரு. அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஏன் ஆட் பண்ணணும்னே புரியல. திமுகங்கிற ஒரு கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அந்த கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்தது, பாஜகவோட RSS இணைச்சிக்கிறாரு. பாஜக ஆரம்பிக்கப்பட்டது 82ல், 1925லேருந்துங்கிறாரு. ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் ஸ்டேட்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. என்னன்னா 100 வருஷத்துக்கான கட்சிகள்லாம் எங்களோட போட்டி போடுறாங்க, நாங்க அந்த அளவுக்கு 2 வருஷத்திலே பலம் அடைஞ்சிட்டோம்னு சொல்றதுக்காக. அப்படி இல்லை, நீங்க 2 வருஷத்துல பலம் அடைஞ்சிட்டீங்கன்னா 75 உண்மை வயதே சொல்லுங்க. ஒரு நரேட்டிவ்காக அதை வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுறத வந்து முதல்ல அவங்க நிறுத்தணும். இன்னொன்னு, இது வந்தது வந்து விஜய் அவர்களுக்காக வந்த கூட்டம், அது ரசிகர் கூட்டமா, இது எல்லாமே ஓட்டா மாறுமானா நிச்சயமா மாறாது. இதுல ஒரு 10,000 பேர் வந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 பேர் அன்னைக்கு விஜய் அவர்களை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா இதுல 2,000 பேர் ஓட்டு போட்டாவே பெரிய விஷயம் போதும்ன்ற. அந்த 2,000 பேர் ஓட்டு போட்டாவே அது வந்து ஒரு மிகப்பெரிய கன்வர்ஷன் ஆஃப் ஃபேன்ஸ் இன்டு கேடர்ஸ். ஸோ அது நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். பட் விஜய் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது வந்து 26ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸாக தான் இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் திமுக கூட்டணி இந்த 2த்துக்கும் நடுவில் வந்து அவர் வந்து காணாம போயிடுவாருங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கான சப்போர்ட் பேஸ் வந்து நிச்சயமாக இருக்கும். எப்படி வந்து அதிமுக திமுக இந்த 2 ஜாம்பவான்களுக்கிடையே விஜயகாந்தினுடைய தேமுதிக மலர்ந்ததோ அதே போன்று தாவேகாவுக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஸோ அப்போ விஜய் என்னென்னலாம் பண்ண போறாரு, இப்பவே அவர் வந்து கொஞ்சம் ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மக்களை மாவட்டம் தோறும் போய் சந்திக்க போறாராங்கிறதெல்லாம் பொறுத்து மக்களுக்கு வந்து எப்படி வந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு அரசியல்வாதியாக அவர் மீது என்ன நம்பிக்கை வருகிறதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடனே திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பலமான கூட்டணி நாங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் 21ல இருந்த கூட்டணியே இல்லையேப்பா. பாமக இப்ப வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. தேமுதிகவும் திமுக பக்கம் நகர்ற மாதிரி இருக்காங்க. பாமக இல்லை அப்படின்னாலே இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடி இருக்கும். ஒருவேளை பாமக வந்து விஜய் அவர்களோட போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு மும்முனை போட்டி வரப்போ பாமக இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி என்னவாகும்?
இல்ல பாமக இல்லாத பாஜக அதிமுக கூட்டணி வந்து வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கும். ஏன்னா திமுகவும் வன்னியர் வாக்குகளை வாங்கும், பாமகவும் எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ விஜய் அவர்களோட போறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாக்கும் இவங்களுக்கும் எல்லா மக்களினுடைய வாக்குகளுமே வந்து சமமாக பிரியும். ஸோ அப்போ இருக்கும் பொழுது அதிமுக ஒரு பாக்கெட்ஸ்ல வந்து நார்தன் தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல அதிமுக அலையன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கதான் செய்யும். பாமக வந்து ஒரு பெரிய வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ் ஆகும், ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. நீங்களும் அதான் சொல்றீங்க. சமீபத்துல நாம் தமிழ்ந்து வெளியில வந்த காளியம்மாள் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்க கடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கணும்னா ஆளுங்கட்சிக்கு போகுவீங்களா அப்படின்னு கேட்டது. ஏன் ஆளுங்கட்சியா மட்டும்தான் இருக்கணுமா, சட்டப்பேரவைக்குள்ள போற எதிர்கட்சியா இருக்கக்கூடாதாங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா திமுகவை தவிர்த்திருக்காங்களோ, அவங்க தமிழ் தேசியத்துடன் தொடர்வோம்னு அவங்க வெளியில வரப்போ ஒரு கோட் கொடுத்திருந்தாங்க கீழே. அப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்குன்னு சொன்ன விஜயை நோக்கி போவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ இல்ல காளியம்மாள் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க நாம் தமிழர்ல இல்லை. ஸோ விஜய் அவர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் பார்க்குறேன். ஏன்னா திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு அதிமுகவோ இல்லை திமுகவோட போறதுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தெரியல. தாவேகா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பேசக்கூடியவர்கள், நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எல்லா விஷயங்கள்லையும் ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகா இஸ் a குட் ஆப்ஷன் ஃபார் ஹர். அவங்க தாவேகாவுக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு ஆந்திரால ஒரு வேகன்சி இருந்தப்போ அந்த மாநிலங்களவை உறுப்பினர் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதான் அதுவும் இப்ப இல்லை அப்படிங்கறது ஆயிடுச்சு. அவங்க யாருமே சொல்லலையே பிஜேபி. இது ஊடகங்களாக இவர்களாக ஒன்றை பேசிக்கொண்டு இவர்களாக ஒன்றை வந்து சொல்வதாக தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டென்ட்ஸ்ல இருக்காருன்னு பிஜேபியில யாருமே சொல்லலையே. இன்னொன்னு எனக்கு தெரிந்த வகையில் நான் இந்த 4 வருடம் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை ஃபாலோ பண்ணதுல தமிழ்நாட்டு அரசியலை விட்டு போவதற்கு அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. மத்திய பாஜக வேண்டும் என்றால் அவரை மத்திய அமைச்சர் ஆக்கலாம்னு நினைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் அவர் தமிழ்நாட்டு அரசியலிலே நீடிக்க விரும்புவதாக தான் நான் அறிகிறேன். ஸோ அதனால அவர் வந்து ஒரு அப்படியே அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆனாலும் கூட அவர் தமிழ்நாட்டிலிருந்து ஆவதற்கான வாய்ப்புகளை தான் நான் அதிகமாக பார்க்கிறேனே தவிர வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியாவோ ஆவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு பேசும் பொழுது ஆந்திராலேயோ இல்லையோ கர்நாடகாலேயோ போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு மந்திரி பதவி அனுபவித்தால் அது வந்து மக்களிடம் பெரிதாக எடுபடாது. ஸோ அதனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறாங்க, உயர்நீதிமன்ற உத்தரவுக்குனாங்க. எந்த மாதிரியான சொல்யூஷனுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அந்த வழக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த திரு சி.வி. சண்முகம் சொல்றதை பார்த்தா அந்த அத்தாரிட்டியா எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. நீங்க யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனைன்னு சொன்னா தானே, இங்க யாருமே பிரச்சனைன்னு சொல்லலைங்க. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் தானே இந்த கேஸை செட்டில் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு B.Pharm சைனிங் அத்தாரிட்டி யார் கொடுத்தது? ஒரு எலெக்ஷன்ல 39 பேருக்கு அவர் தானுங்க சைன் பண்ணியிருக்காரு, B.Pharm சைனிங் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து அதிமுகவுக்குள்ள குழப்பம் நிலவுதுங்கிறத வச்சு ஆதாயம் அடையக்கூடியவர்களுக்கான ஒரு செய்தியை தவிர இதுல வந்து பெரிய அளவுல வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இருக்கிறது. அதுதான் அதிமுக. பைலாவை மீறது வந்து எல்லா கட்சியின் மீதும் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அப்ப வந்து இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு சசிகலா அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அது பைலா வயலேஷன் கிடையாதா? அப்ப சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது பைலா வயலேஷன் ஓகே, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது பைலா வயலேஷன் ஓகே இல்லையா? இது வந்து அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்டா தான் காமிக்குது. அந்த பைலா வயலேஷனா இல்லையாங்கிறதெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பட் கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக இன்னொருவரிடம் கைமாறுவதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த சின்னத்தை வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி EPSமே வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாரு டிடிவி தினகரன் மேல இருக்கிறது. அந்த ஒரு சிமிஞ்சை எதை காட்டுதுன்னா அதை இரட்டை இலையை பயன்படுத்திக்கலாம். NDA கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கான ஒரு இல்ல இரட்டை இலையை பயன்படுத்த முடியாது. அதாவது இந்த சிம்பிள வாக்கு சேகரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அது ஓகே. லைக் பேசிக்கலா தினகரன் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படிங்கிறத
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா தான் நான் அந்த முடிவின் மூலம் பார்க்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை அதிமுகவில் சேர்த்துக்கொள்வதற்கெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாருமே அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்க தலையிட மாட்டோங்கிறது. இன்னொன்னு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போ எனக்கு அந்த சீட் ஷேரிங் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். ஓபிஎஸ் மாதிரி அவருக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாம இல்ல, அவருக்கு ஒரு கட்சி இருக்கு. அதனால அவரை கூட்டணியில சேர்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து தினகரனை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லாத வரையில் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் இபிஎஸ் ஓட ஸ்டாண்ட். கண்டிப்பா சேவலோ நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.